உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் இந்த வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முக்குளத்தோர் சமுதாயத்தை வேட்பாளர்களாக அறிவித்த கட்சிகளை பற்றியும், ஒவ்வொரு கட்சியிலையும் எத்தனை வேட்பாளர்கள் முக்குளத்தோர் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க போட்டியிடுற தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது திமுக ப்ளஸ் கூட்டணி. திமுகவில் தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டிஆர் பாலு அவர்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்தவங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் தொகுதியில் முரசொலி அவர்களுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க. தேனியில் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க பிரமலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் போட்டியிடுறாரு. இவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி திமுகவோட கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிடுறாரு. இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. மொத்தம் 6 வேட்பாளர்களை திமுக முக்குளத்தோருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் 4 பேர் திமுக நேரடியாகவும், கம்யூனிஸ்ட் 1ம், காங்கிரஸ் 1க்கும் திமுக ஒதுக்கியிருக்குது. அதிமுகவில் மொத்தம் 2 வேட்பாளர்களுக்கு தான் முக்குளத்தோருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுரையில் டாக்டர் சரவணன் அவர்கள் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். மொத்தத்தில் அதிமுகவில் 2 நபர்களுக்கு தான் முக்குளத்தோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. பாஜகவை பொறுத்த மட்டும் திருச்சியில் சாருபாலா தொண்டைமான் அவர்கள் போட்டியிடுறாங்க. இவங்க கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நேரடியாக போட்டியிடுறாங்க பாஜக சார்பில். இவங்க அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க பிஜேபி சார்பாக. இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். தேனியில் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க கூட்டணி கட்சி சார்பாக அமமுக சார்பில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். இவருக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படலை. ஆனால் பிஜேபியோட தாமரை சின்னத்தில் நின்னா இவருக்கு ஏடிஎம்கே கிடைக்காது அப்படிங்கிறதுனால வேறு சின்னத்தில் தான், தனி சின்னத்தில் போட்டியிடுவார். அடுத்து 4வதாக இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் கூட பெரும்பான்மையாக முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மத்திய சென்னை தொகுதியில் கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுறாரு. இவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறாரு. நாம் தமிழரோட மூத்த உறுப்பினர். இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். திருச்சியில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நல்லபடியாக நடத்தின ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுறாரு. இவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. சிவகங்கையில் தங்கை எழிலரசி போட்டிடுறாங்க. இவங்க அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ராமநாதபுரத்தில் சந்திரபிரபா போட்டிடுறாங்க. இவங்க மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. விருதுநகரில் கௌசிக் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாரு. இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தேனியில் அருணாதேவி அக்கா போட்டிடுறாங்க. இவங்க பிரமலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறதுலே அதிகபட்சமாக 7 உறுப்பினர்கள் முக்குளத்து சமுதாயத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் நாம் தமிழரில் 7, பாஜகவில் 5, அதிமுகவில் 2, அப்புறம் திமுகவில் 6, 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போட்டிடுறாங்க முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த உறவுகள். அதுக்கு முன்னால் இவங்களோட பின்னணி என்ன, இவங்க எந்த அளவுக்கு சமுதாயப்பற்று உள்ளவங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பதிவு பண்ணுவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த உறவுகள் அத்தனை பேரும் கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.